இப்போ நம்ம ஒரு டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு த்ரெட் ஒர்க்கு கொடுக்க போகிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த த்ரெட்டோட ஷேடிங் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. என்ன நம்பர் அப்படிங்கிறது இருக்கும். இது வந்து 22N அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போ வந்து இந்த ஷேட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இந்த மேல் பக்கம் இருக்குல்ல, அந்த கவரை வந்து நம்ம வந்து தனியாக எடுத்துருவோம். எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம், அப்படியே தூக்கி தூர போட்டுருவோம். ஆனால் சம்டைம்ஸ் நம்ம வந்து த்ரெட் ஒர்க் வந்து பண்ணிகிட்டே இருக்கோம். அப்படிங்கும்போது ஹெவியான ஒர்க்லாம் கொடுக்குறோம். இப்போ வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டு, லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு அந்த மாதிரி கண்டினியூஸாக ஃபுல்லாகவே நம்ம த்ரெட் ஒர்க் தான் கொடுக்க போகிறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் த்ரெட் வந்து தீந்து போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படிங்கும்போது இதோட ஷேட் நம்பர் கிடைச்சாதான் நம்ம வந்து கரெக்டாக இந்த ஷேட் வந்து எடுக்க முடியும். இல்லைனா இந்த கரெக்டான ஷேடிங் நமக்கு வந்து கிடைக்காது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த த்ரெட்டோட கவரை இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அதோட சென்டரில் உள்பக்கமாக இந்த மாதிரி வச்சுருங்க. அது அப்படியே உள்பக்கமாக இருக்கும். தீந்து போச்சு அப்படின்னாலும் நம்ம இந்த ஷேடிங்கை கொடுத்து நம்ம இந்த கலர் வந்து கடையில் வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து த்ரெட் ஒர்க் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரே கலரில் 2 எண்ணம் வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து சீக்கிரம் தீரவும் செய்யாது, நிறைய டைம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால் இப்போ நீங்கள் த்ரெட் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா எப்போவுமே ஒரே ஷேடிங்கில் 2 எண்ணம் வாங்கி வச்சுக்கோங்க. 2 சில்க் த்ரெட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.